அந்த பெண்களை மடக்கி பிடிக்க வேண்டும். ஓடி வர சொன்னா இவ்வளவு தாமதம் எங்க போனா? போங்க. என்ன? மடக்கி ஒரு தமாத்துக்கு பையன் கேளு கேட்டச்சி போட்டுட்டாங்க என்ன? என்ன கேட்டா? ஐயா சட்டி கூட போட தெரியாதவங்க. தமாத்துக்கு கேளு கேட்டச்சி போட்டுட்டாங்க. என்ன கேளு கேட்டா? ஐயா அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 200 வாத்து குஞ்சு வாங்கி கொடுத்தாங்களா? அவங்க அப்பாவுக்கு திருமணம் ஆகி 200 வாத்து குஞ்சு வாங்கி கொடுத்தாங்க. ஆமா. என்னடா சந்தேகம்? அவங்க அப்பா என்ன பண்ணாரா? 200 100 வாத்து நாத்துல விட்டாரா? 100 வாத்து சேத்துல விட்டாரா? நாத்துல மேய் வாத்து நாத்துல மேய்தான். சேத்துல வயிறு மேய்த்து சேத்துல மேய்தான். அது முட்டை எதல ஐயா போடுன்னு கேட்டா ஐயா. என்ன போடும்? முட்டை எதல போடுன்னு கேட்டா. ஆனா சார் அப்பேடா. நாத்துல விட்டானா வாத்து நாத்துல தான் போடணும். ஆமா. சேத்துல விட்டா பாரு வாத்து. அது சேத்துல தான் போடணும். நீ சோறு துடுத்து கடத்தற லைக்ன்றான். ஏண்டா? அவன் நாத்துல போடாது சேத்துல போடாது. அது சூத்துல தான் போடணும். ஏண்டா? வாத்து சூத்துல தான் முட்டை போடணும் எனக்கு தெரியாது. அம்மா தூள் பையன் எச்சி பத்துறாயா? ஏய் ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லங்க. அம்மா தூள் பையன் கேள்வி கேக்குறா சும்மா வரமா. அதனால எங்க வீராதி வீர சூராதி சொல்றங்கறாம்பா. அவன் கிட்ட கேட்டா சூப்பர் சூப்பர் பதிலே சொல்லுவாங்க நானு. அப்படியே அது மட்டும் சொல்லியாதுங்க. அவனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கறேன். இன்னொரு கேள்வி உனக்கு கேட்டா ஐயா. என்ன கேள்வி கேட்டா? பயங்கரமான கேள்வி. என்ன கேள்வி? ஐயா கோழி முட்டைக்கு பேண்ட் ஜிப்புக்கு என்ன வித்தியாசம் கேட்டாங்க? கோழி முட்டைக்கு பேண்ட் ஜிப்புக்கு என்ன வித்தியாசம்? ஆமா என்ன சொல்லுங்க. கோழி முட்டை வெண்மையா இருக்கும். ஜிப்பி பேண்ட் கேட்ட மாதிரி கலர் வச்சிருப்பாங்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அட புடுங்க. நான் தான் கொஞ்ச நாள் சாக்கு அடிச்சு போட்டு நானு. அப்படியே? ஆமா. கோழி முட்டை போட்டு அழுவு போச்சு. அது உள்ளத்தி நாங்க வந்து அத வச்சா அது குட்டையில இருந்து குச்சி வரும். பேண்ட் ஜிப்பு வந்தா ஏய் இப்படி கேள்வில உனக்கு கேட்க போறது யாரு? அரசியா தமத்தோட பையன். சரி யாகட்டா கட்டி போட்டு ஏய் எதுக்கு வந்துக்குறான்? இருந்தாலும் அந்த பெண்களை விரட்டி வருகிறோம். சூப்பர் அப்ப. ஆனா ஐயா அப்ப பத்தையா கோவில ஏதோ சிறுவனுக்காக விட கூடாது. ரெண்டு பேரும் எப்படியாவது கோவில சென்று அந்த பெண்களை விரட்டி விடுங்க. ஓடி வா. சாமி பாட்டு போட்டா மட்டும் போதும். என் மேல சாமி வந்துருடி. எந்த ஊர்ல நீ வாங்கின இந்த ஜிலேபி கொண்ட? எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்குடி? என்னுடைய மனதே மாறிடுச்சு. எப்படி தோட்டத்திலே ஒன்று நினைச்சி பாடுதம்மா இந்த மனசு.
வரும்பொழுது அம்மன் ஆலயத்துக்கு 5 பேரா வந்தோம். எங்க நம்ம கூட ஒருத்தி ஆயிட்டே வந்தாள், அவளை ஆளையே காணோம். எங்கடி போனாவோ? நீலடி. ஐயோ ஏண்டி எனக்கு நான் ஓய்வு மேல தடி சந்தேகமாகுது. யார் அவமேடி பாவி? ஏண்டி இந்த கூட்டத்துல இருக்கிற தேடி பாருடி அந்த பொண்ணு. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியலையேடி. தெரியலையா? எங்கடி போயிருப்பாவோ? ஏண்டி அதெல்லாம் போனா போகட்டும். போகட்டும். தங்கவி உன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுடி. ஏண்டி எனக்கு திருமணாலே பிடிக்காதுடி. கல்யாணாலே பிடிக்காதா? ஆமா. ஏண்டி பிடிக்காது? நான் இப்படியே இருந்துறேன்டி. அப்படியே இருந்துறியா? ஏண்டி உன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுடி. என்ன வயசுக்கே வரலடி. வயசுக்கே வரலையா? ஆமாடி. அதான் இந்த எகிரியாடி. ஏண்டி சொல்லுடி. உன்னுடைய வாழ்க்கை நீ ஒரு ஆள் எப்படிங்கிற மாதிரி நல்லா டீம் நோ புடிச்ச மாதிரி என்னடா உனக்கு? பொம்பளைங்க பார்த்தோன்னே இப்படி காட்டு மிராண்டி தரமா வரீங்களா? யாரா நீங்க? பக்கத்துல யாரா திருஷ்டி பூசணிக்கா மாதிரி இருக்கிற ஆளு பாக்கத்துக்கா? அது மட்டும் இல்ல, யாருன்னா புதுசா வீடு கட்டினா அந்த ஊத்துல குச்சி சரி வைங்கடி. ஆமா குழந்தை தண்ணியில வீட்டுல பெரட்டி போறீங்க. ஏம்மா ஆம்பளை வராண்டி அம்மா. இவன் தான் ஆம்பளையா? எங்கடா ஒருத்தர் போங்க. ஒரு பொண்ணுங்களை கட்ட அடி வாங்கி வந்து என்ன கும்பிட்டு அதோட வெக்கமெல்லாம் இருக்கு. எவ்வளவுதான் தைரியம் படைச்சு ஆம்பளை இருந்தாலும் 4 பொண்ணுங்க போனா இப்படிதான் வாங்குவேன். அந்த பெண்ணை நான் எப்படி பிடிக்கிறேன் பாரு. என்ன ஒரு அழகா இருக்கின்ற பெண்ணென்றால் இப்படி எல்லாம் அழைக்க வேண்டும். ஆண்டவன் கொஞ்சம் ஐட்டா படுத்திருக்கலாம், இப்படி படுத்துட்டான். சரி இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப அழகா இருக்கா. மன போத்தங்கதே இல்லையா 2 பேரும் கன போத்த கொள்ள காயிட்டாக்குது. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மக்கள் உனக்கூட கேட்டு பாரு. ஆச்சலா பார்ப்பதற்கு அழகா இருக்கின்றாய். உன்னுடைய பேர் என்ன? ஐயா, நீங்க யாருன்னு தெரியாது. நானும் மலராட பாக்கும்போது எங்க வயமாடிக்கு என்னோட பேர் கேக்குறீங்களே, முதல்ல நீங்க யாராவது சொல்றீங்களா? நான் யார் தெரியவில்லையா? தெரியலையே. நான் ஒரு கருத்த முகமூடி ஓடினேன் கொட்டுக்குரலை தேடி. அழகாமல் ஒரு அழகான லேடி உன்னை பார்த்து விட்டேன். ஓடி வந்து ஒரே ஒரு முத்தத்தை தாடி. அப்படியா? ஐயா என்ன வாய விடுங்க. நீங்க யாருன்னு தெரியாத கட்டெடுத்து முத்த கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? என் தாய் தந்தை தேடுவாங்க, நானும் வருகிறேன். என்னுடைய பேரை கேட்டு விட்டா நான் சொல்லிவிட்டேன். ஆரம்பத்தில்
இருந்து கேக்குறேன் உன் பேர் என்னடி? அப்படியா? என் பேர் சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதா? ஆமா. அடடா 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 சொல்ல முடியாத பேர் வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா அழகான பெயர். ஏவா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாத பேர் வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா ஆஹா. சொல்ல முடியாது. ஆமா. நல்ல பேர். யாரு வச்சது இந்த பேரா? ஏன் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. சொல்ல முடியாது? உன்னை கூழ்வு எப்படி கூட சொல்ல முடியாது. அப்படி கூட. ஆமா அப்படிதான். ஆஹா. ஏய் பெண்ணே. ஆ, வேண்டாம் வீண் வார்த்தை. நான் கேட்டது உன்னுடைய பெயர். சொல்ல முடியுமா? ஐயா உங்களுக்கு என் பேர் சொல்லிவிட்டாலே எங்களை விட்டுடுவீங்களா? பேரை சொல்லு. விடலாமா அப்புறம் யோசனை பண்றேன். அப்படியா? என் பேர் தான் வேண்டும். நான் செய்யறது மாதிரி நீ செய்வியா? ஏண்டி நீ செய்யற மாதிரி நான் செய்யணுமா? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை நீ செய்யறத நான் செய்யலன்னா எனக்கு மதிப்பு இருக்குமா? அப்படியா? என்னடி செய்ய நான் செய்யறேன். சரியா? நான் சொல்ற மாதிரி நீங்களா சொல்லணும். சொல்றேன்டி. அப்படியா? கால் ரெடி விரிங்க. காலை ரெண்டு விரிக்கணுமா? ஆமா. ஏண்டி எத்தனையுமே ஏதோ இருக்கு என்னடி? சரி ஏய் சரி ஆகட்டும். நீ இந்த நேரத்துக்கு கிடைச்சிட்ட. இந்த பத்திவாடி கிராமத்துல நீ தான் எனக்கு ஜோடி. அப்படியா? இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி காலை நான் விரிக்கிறேன்டி. ஐயோ இது காலை வாடுற பொண்ணு அடங்குதுப்பா ஏய் கைய கோத்துல நடக்கிறார பெண்களை அவளை கூட விட்டுருவேன். ஆனா என்ன விட்டுறன்னு காலை பிடிக்கிற பாரு உன்னை விடவே மாட்டேன். அப்படியா? ஆமாண்டி. அப்படியா? நானும் வரேன் அப்பனா. ஆச்சலா நான் கேட்டது உன்னோட அழகான பெயர். அப்படியா? அம்மா அப்பா உனக்கு பேர் வைக்கலாம். எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. என்னடி பேரு? கால் ரெடி விரிங்க. திரும்ப காலை விரிக்கிறேன்டி. வச்சிட்டியா? ஆ. ஐயா ஐயா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆறு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆறு. நடுப்புல நிக்குது தேரு. நடுவால நிக்குது தேரு. காசு இருந்தா கொடு 100. காசு இருந்தா குடுக்குற 100. பேரு சொல்ல முடியாம போட்ட பாடி லவடிக்க பால் உள்ள போடா. ஏய் கத்திரிக்காய் கால் முளைச்சாலும் ரொம்ப அழகாத்தான் முளைச்சிருக்கு. வாங்கடா. அந்த பொண்ணு சொல்லுதா அதே சொல்றேன். நாங்க சொல்றது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? என்னடி சொல்றோம்? வந்தவாசி ரோடு. பட்டுவாசி ரோடு. நடுவுல நிக்குது காடு. நடுவில் இருக்குது காடு. ஏய் கம்பெனி ஆசிரியர் சீனு. நீ ஒரு பாடு. கம்பெனி ஆசிரியர் சீனி ஒரு பாடம். ஏய் சரி இருக்காசம் பாடா